ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் சில பேருடைய வாழ்க்கையில் சில சாபங்களை நம்ம பார்க்குறோம். சில நேரம் நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா இது சாபமாக இருக்கும். சில பேர் எந்திரிச்ச நேரத்துலேருந்து இந்த எங்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க, அதாவது பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க முகத்தில் முடிக்கப்படாது, அப்படி அவங்க எதிர்பட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படி தான் இருக்கும். கேட்டீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தில் அப்படி ஏதோ ஒரு சாபம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தானதிர கம்பெனி கேட்டு அருமையான தேவடைய எல்லா சாபத்தை மாற்றுகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். ஏன்னா நமக்கு வச்சிருக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இப்படி ஆண்டவரையே தேடி தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்குள்ள உழைக்கிறோம் அப்படின்னா சாபமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகிறார். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில். இனி ஒரு சாபமும் இராது. நம்ம போற இடம் எங்க அப்படின்னா சாபமே இல்லாத ஒரு தேசத்திற்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு, கொண்டு போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் எல்லா சாபத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. பாருங்க, ஆண்டவர் நமக்காக அவர் என்ன செய்தார், சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாபமாகி நம்முடைய சாபத்தை மாற்றிட்டார். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம், என் வீட்டில் சாபம் இருக்குது அப்படி இப்படின்னா இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுடைய இருதயத்தில் அவரை தியானித்து பாருங்கள். வேதத்தில் நெகேமியாவில் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. பாருங்க, சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற வல்லமை உடையவர் நம்முடைய தேவன். ஒருவேளை உங்களுக்கு அது சாபந்தான் தெரிஞ்சுன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். பாலாக்கு பீலையாமை சபிக்க முடியாதான் கூட்டு வந்தான். ஆனால் பீலையாமை கர்த்தர் என்ன சொல்ல வச்சார் அப்படின்னா சில வேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு சொல்ல வச்சார். அப்போ காண்டாபிருகத்துக்கு ஒத்த பலன் அவருக்கு இருக்குன்னு சொல்ல வச்சார். அவனோட கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள், பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்குன்னு சொல்ல வச்சார். காரணம் என்ன அப்படின்னா அது தேவனுடைய ஜனம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நினைக்கிறேன். எனக்கு விரோதமாக எந்த சாபமும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற காரியத்தை நாம் உறுதிப்படணும், படுத்தி போய். ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார். இனி நமக்கு என்ன சாபம், ஒரு சாபம் கிடையாது. இரத்த கோட்டைகள் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துக்கிடுங்க, ஆண்டவருக்குள்ளே இருங்க. காரணம் மற்றபடி யார் சாபம் போட்டாலும் பயப்படலாம் கூடாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. உங்களுக்கு வெறும் யாராவது சாபம் சொல்லிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதை எப்படி மாற்றுவார் அப்படின்னா ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமாம், நமக்கு அவன் சொல்ல 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 அவனை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்களையும் கர்த்தர் நினைச்சு அவர் உயர்த்துவார். அதனால் சாபக்கேடான வார்த்தைகளை கண்டு பயப்படாதீங்க, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு ஆராயணில் கலந்து கொள்ளுங்க. நாளை மறுதினம் அனுதின கண்மணி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.